இந்த நிலையில் இந்த பட்டியலில் அவரது பிரியாணி பிசினஸ் விவகாரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. வந்து சாப்பாடுக்கு ரிவ்யூ போட்ட காலம் போய் இப்போ வந்து அவர் போட்ட பிரியாணி வந்து கான்ட்ரவர்சியா மாறி இப்போ வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா வந்து ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. இந்த விலைக்கு ஏற்ற தரமும் அனுபவமும் கிடைக்கவில்லை என பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வீடியோ வெளியிட்டனர். பிரைஸ்க்கு ஏத்தாப்புலயே வந்து பிரியாணியோட குவாலிட்டி ஆகட்டும், குவான்டிட்டி ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும் எதுவுமே வந்து பெருசா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அந்த மனுஷன் இல்ல பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. ஒரு வாரமா வந்து எல்லா சோஷியல் மீடியால அவரை பத்தி பேச வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகத்துல வருது. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. யார் எவருன்னு நான் சொல்றதை விட என் தலைவன் சொல்லுவார். யாரும் தெரியுங்களா? இன்ஃபார்மர் பறக்குறோம், பறந்தே ஆவறோம், பறந்தே ஆவறோம், பறக்குறோம். இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். எந்த அளவுக்கு வந்து அவர் யூடியூப்ல வந்து ஃபேமஸா இருக்காரோ அதே அளவுக்கு வந்து கான்ட்ரவர்சியல் நம்ம தான் அப்படிமா காமிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம ட்ரெண்ட்லயே இருக்கணும்னா இது மாதிரி கான்ட்ரவர்சி வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. எப்படி கடையா வந்து சாப்பாடுக்கு ரிவ்யூ போட்ட காலம் போய் இப்போ வந்து அவர் போட்ட பிரியாணி வந்து கான்ட்ரவர்சியா மாறி இப்போ வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா வந்து ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. கொடுக்கறத வாங்கி நம்ம சாப்பிடணும்னு எல்லாருக்கும் கண்டிப்பா ஆசை இருக்கும். அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு இது இவ்வளோ விலை கொடுத்து சாப்பிடணும்னு இருக்காதுல்ல. அந்த காசுக்கு நம்ம வீட்டில் பண்ணா கூட நிறைய பேரே சாப்பிடலாம் திருப்தியா. இவ்வளோ இது கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. அதை விட அதிகமாக கொடுத்தா இது வந்து பேராசை இல்லை. இது ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. இவர் வந்து அதிகமாக சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல வந்து இது மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தனால இப்போ அவர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரவர்சிக்கு வந்து இவர் பிடிச்சிருக்கா, இவருக்கு வந்து கான்ட்ரவர்சி பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாறிக்குவாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ரவர்சியான இஷ்யூ வந்து எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கான்ட்ரவர்சியான இஷ்யூக்கு வந்து மெயின் என்ன காரணமா இருக்கும்? பிரைஸ் இல்லையா, இல்ல பிரியாணி இல்லையா, இல்ல ஃபுட் ரிவ்யூ இல்லையா, இல்ல வந்து மீம்ஸ் கூட கிடையாது. அப்ப எது? குழந்தை வேணாம், ஐயோ சிவ குழந்தை வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். பிரியாணிக்கு ஐப் கொடுத்து எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கான மெயினான காரணமே. எல்லாம் டெக்னாலஜி. பக்கர் ஜானிக்கு வந்து இஃபான் பிரியாணின்னு சொல்லி அவரோட பிராண்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்து பிரியாணின்னு ஒன்று செஞ்சார். பிரியாணியோட பிரைஸ் பார்த்தாக்க வந்து 3000 சம்திங் அதை வச்சிருக்காரு. அதாவது பிரியாணி 3650 ரூபாய்க்கு வர்த்தானா அது வர்த்து இல்லாத பிரியாணி தான். ஏன்னா வந்து பிரியாணி கூட 65 கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க இருந்தே வந்து கான்ட்ரவர்சி வந்து பில்ட் ஆயிருச்சு. அந்த பிரியாணியோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2700 ரூபாய்க்கு மதிப்புள்ள பிரியாணி தான் இவர் வந்து 3600 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். அதாவது 900 ரூபாய் லாபத்துக்கு வித்திருக்கிறார். மத்த அவுட்டரோட பிரைஸை தாண்டி இவரோட பிரியாணியோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் சாதாரண மனுஷன் இல்ல பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. ஆனா வந்து இவர் நினைச்சிருந்தா வந்து கம்மியான பிரைஸ்லயே வந்து அந்த பிரியாணி வந்து சேல் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அவர் பண்ணல. சரி ஓகே, அது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, நம்ம தலையிட முடியாது. ஆனா அந்த பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிரியாணி வந்து ஒர்த்தா இருக்கா, குவாலிட்டி வைஸ் வந்து எப்படி இருக்கு, பேக்கிங்ல வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 3650 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்றவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, குஸ்கா, அதுல ஹாஃப் பிளேட்டு, குவார்டர் பிளேட்டு, அப்புறம் ஹைதராபாதி பிரியாணி, தலசேரி பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தம் பிரியாணி, பிரியாணி மாதிரி வைக்கிற பிரியாணி, பிரியாணின்னு ஏடி வச்சு தக்காளி சாதம் கொடுத்தாலும் பிரியாணின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்ற இரண்டா இது பிரியாணி நம்ம நேஷனல் ஃபுட். அந்த ரேட்டுக்கு ஏற்றாப்புலேயே வந்து பிரியாணி வந்து தரமாக இருக்கணும். குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், குவான்டிட்டி வைஸ் ஆகட்டும், பிரியாணி வந்து சூப்பராக இருக்கணும். அதே அளவு வந்து பேக்கிங் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் சைடிஷ் தான் வச்சு டோர் டெலிவரி ஃப்ரீ அப்படி மாதிரி சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து டோர் டெலிவரிலாம் வந்து ஃப்ரீ கிடையாது. என்னை தேடி வந்து நீங்கள் தான் வந்து வாங்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்றாப்புல வந்து பிரியாணி நல்லா இருந்துச்சா, தரமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சு தான் ஊறும். எதுக்கு இவ்வளோ காரி துப்புற?
நம்ம எல்லாருமே வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகட்டும் இல்லை ஒரு கிரியேட்டர் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வருஷக்கணக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா வந்து அவங்க மேலே ட்ரஸ்ட்டை வச்சு அவங்க சொல்கிற ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும், அவங்களே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க நம்மளும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குவோம். அதே வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவராக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் அவ்வளோ ரெஸ்டாரண்ட் போயிருப்பாரு, நிறைய ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. அதனால வந்து இவர் சொல்கிற அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கும், தரமாக இருக்கும், அவர் சொல்கிற ப்ரைஸ்க்கே வந்து அந்த பிரியாணி வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பி தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்றேன். ஆயிரக்கணக்கான ஓட்டரை போய் சாப்பிட்டு வீடியோ படம் தெரிஞ்சவருக்கு ஃபுட்டோட குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பேசி போட்டவருக்கு, ஒரு ஓட்டரோட ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பேசி போட்டவருக்கு, அவரோட இஃபான் பிரியாணிக்கிற சொந்த பிராண்டை வந்து லான்ச் பண்ணும்போது வந்து மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எவ்வளோ ஐயா இருந்திருக்குன்னு சொல்லி யோசிக்க மாட்டார் போல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இஃபான் பிரியாணிங்கிற அந்த ஐடியா வந்து உண்மையிலே வந்து சூப்பரான ஐடியா. ஏன் அப்படின்னா வந்து எவ்வளோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் வந்து ஒரு பக்காவான ஒரு பிரியாணியை வந்து கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்றாப்புலேயே வந்து பிரியாணியோட குவாலிட்டி ஆகட்டும், குவான்டிட்டி ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும் எதுவுமே வந்து பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. எப்பா டேய் போதும்டா. அதே அளவுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா சேல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து கான்ட்ராவர்சி அதே அளவுக்கு வந்து பில்ட் ஆயிடுச்சு. தனது முதல் பிரியாணி பிசினஸ் பாராட்டுக்களை விட அதிகமான எதிர்மறையான விமர்சனங்களை இர்ஃபான் சந்தித்து வருவதாக இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகிறார். இர்ஃபான் பிரியாணியை வாங்கி நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ எடுத்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வாங்கியாச்சு இர்ஃபான் பிரியாணி. அவர் நம்ம போய் பார்த்தோம். ஓகே, அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக நான் இருக்கேன் உங்களுக்கு. மெயினாக வந்து விபி ஃபன் ஃபேக்டரிங்கிற யூடியூபர் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ போட்டது தான் வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு. இந்த பிரியாணியை வாங்கி சுவைத்த பிரபல யூடியூபர்கள் மற்றும் சாப்பாட்டு பிரியர்கள் வெளியிட்ட வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இஃபான் போட்ட வீடியோக்கு வந்து வெறும் 4 லட்சம் வியூஸ். ஆனால் வந்து இவர் சாப்பிட்டு ரிவ்யூ போட்டவருக்கு வந்து 9 லட்சம் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அதனாலே இஃபானே வந்து கழிவுகளே ஊத்திட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறதில்ல. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஓட்டா வந்துட்டாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வந்து பல வருஷமா வந்து இவரை திறந்து பார்த்துட்டு வர ஒரு ஜெனியூனான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க மேலே வந்து ட்ரஸ்ட்டும் இருக்கும். அது ஏன் பண்ண வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அவர் லான்ச் பண்றாரு அப்படின்னா வந்து அவரோட ரெப்புடேஷனுக்கு ஈக்குவலாக வந்து அதை பார்ப்பாங்க. பேக்கிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஃபுட்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ஃபேரா இருக்கா இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாத பட்சத்தை வந்து கண்டிப்பாக வந்து கிரிட்டிசிசம் வந்து அதிகமாகும். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதே அளவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இது வெறும் இஃபானுக்கு மட்டும் தான் நடந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதே மாதிரி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. இதுல இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் கான்ட்ராவர்சி ஆகும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து நிறைய விஷயத்துல வந்து இஃபான் வந்து கான்ட்ராவர்சில வந்து மாட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து இதுவும் வரவும் டக்குனு வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு. இந்த பட்டியலில் அவரது பிரியாணி பிசினஸ் விவகாரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அது வந்து பிரியாணிக்கு வந்து மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்து இன்டர்நெட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன பண்ண வந்து இந்த பிரைஸ்க்கு தகுந்தாப்புல வந்து பிரியாணி வந்து அவ்வளோ வந்து பேக்கிங் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் பெருசாக வந்து இல்லை அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவர் கண்டிப்பாக மாற்றிடுவார்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பிரியாணி வந்து லான்ச் பண்ணும்போது வந்து இப்போ வந்து ரிவ்யூ எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எது மாற்றினா வந்து எது பெட்டராக போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஃபான் பிரியாணி வந்து வேற லெவலுக்கு போயிடும். லோகன் பால் மிஸ்டர் பிசிப் அந்த வரிசையில் வந்து இஃபான் வந்து நிற்கிறாரு. உண்மையில இஃபானோட க்ரோத்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையில சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த பிரியாணி சாப்பிட்ட மக்கள் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து பிரியாணி வந்து சைட் டிஷ்ஷாகவும் கான்ட்ராவர்சி வந்து மெயின் டிஷ்ஷாகவும் மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கான்ட்ராவர்சிக்கு வந்து பஞ்சமே இல்லை. என்ன சொல்லுது போனதுன்னு இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரா. அந்த ஒரு பிரியாணி வந்து இன்டர்நெட்டே வந்து ஆட்டி படிச்சிச்சு. இதை பற்றி உங்க கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.